ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் தீர்வுகளாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடிய கேள்வி, தலையில் பொடுகு, தலையில் புண், தலையில் அரிப்பு, இது அடிக்கடி நிறைய ஆண்களுக்கும் ஏற்படுகின்றது, பெண்களுக்கும் ஏற்படுகின்றது. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். தலையில் அடிக்கடி புண்கள், பொடுகு ஏற்படும். அதே மாதிரி அரிப்புகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இது வராமல் தடுப்பதற்கு என்ன பயிற்சிகள்? இது ஒருவர் கேட்ட கேள்வி நிறைய நபர்களுக்கு பலனுள்ளதாக அமைகின்றது. இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருப்பதற்குரிய முக்கியமான முத்திரைகள் என்ன, முக்கியமான ஆசனம் என்ன, இதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பொதுவாகவே உணவில் நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். உணவில் அதிக காரம், புளிப்பு, உப்பு குறைச்சிக்கோங்க. குடல்கள் ஏற்படுகின்ற குடல்களில் அசுத்தங்கள் தங்கக்கூடாது. அந்த குடல்கள் அசுத்தங்கள் தங்கும் பொழுது தான் அதனுடைய வெளிப்பாடு அது தலை வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அரிப்புகளை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும், பொடுகு வரக்கூடிய நிலை ஏற்படும். அதிக உஷ்ணத்தினாலேயும் அந்த மாதிரி ஏற்படும். அப்போ நம்ம உடம்புல உஷ்ணத்தை சமமாக வச்சுக்கிடணும். அதற்குரிய பயிற்சிகள் என்ன? உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடணும். இந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய முத்திரைகள். இதை ஒரு சிகிச்சையாக நம்ம பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தலையில் ஏற்படுகிற அந்த புண், பொடுகு, அரிப்பு இந்த மாதிரி வராமல் நாம் பாதுகாக்க முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது மகா சிரசு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. மகாசிரசு முத்திரை. மோதிர விரல் உள்ளே மடிச்சுக்கிட்டாங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கணும். மீதி விரல் கட்டை விரலோடு இணைச்சிக்கிட்டாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இந்த முத்திரையே மகா சிரசு முத்திரை. சிரசில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை நீக்கக்கூடியது. அப்போ தலைப்பொடுகு அந்த மாதிரி வராமல் பாதுகாக்கக்கூடிய முத்திரை. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி மற்ற 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை.
இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் மகாசிரசு முத்திரை. சுண்டு விரல் உள்ளே வச்சுக்கோங்க, சுண்டு விரல் வெளியே வச்சுக்கோங்க, மோதிர விரல் உள்ளே வச்சுருக்காங்க, மற்ற விரல் கட்டை விரல் இணைச்சிக்கிட்டாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிருத்திவி முத்திரை மோதிர விரல் பெருவிரல் நுனி. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரிய முத்திரை மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, என்னோட மேத்தில் கட்டை விரல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்தில் அமர்ந்து திரும்பி கால் நீட்டிக்கோங்க. பச்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க. அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க. 2 கால்களை பொறுமையாக நீட்டிக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி முதல்ல கால் பெருவிரலை தொடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு கிளம்புனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கிளம்புனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். மகாசிரசு முத்திரை மோதிர விரல் உள்ள வச்சுக்கோங்க, மீதி விரல் சேர்த்துக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிருத்திவி முத்திரை மோதிர விரல் பெருவிரல் நுனி. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, என்னோட மேத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க.
ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வரணமுத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. முடிந்த அளவு மதியமும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 48 நாட்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியேறும். தலையில் ஏற்படுகின்ற அரிப்பு, புண்கள் வராமல் தடுக்கப்படும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.